சமச்சீர் கல்வி 10th marksல example 7.28. A hemisphere section is cut out from one face of a cubical block as in the figure such that the diameter L of the hemisphere is equal to side length of the cube. Determine the surface area of the remaining solid. என்ன சொல்கிறாங்க, ஒரு கியூபிக்கல் இருக்கு, ஒரு கியூப் இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு ஒரு கியூப் இருக்குது. ஓகே, அதில் வந்து ஒரு ஹெமிஸ்பியர் பார்ட்டை வந்து வெளியில் அப்படி எடுக்கிறாங்க. அதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். என்ன கேட்குறாங்க, தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். இதை வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய டயாமீட்டர் வந்து எல்லுன்னு கொடுத்தாச்சு. அதே டயாமீட்டர் தான் இந்த கியூபுக்களுடைய லென்ஸ். கியூபுக்கு நமக்கு என்ன தெரியும், எல்லா சைடும் ஆல் சைட்ஸாக ஈக்குவல் தெரியும். ஸோ அதோடைய லென்த் அண்ட் டயாமீட்டர் வந்து சேம்னு தெரியும். ஸோ ஒரு கியூப் கியூபுடைய லென்த், அதாவது சைடு வந்து எவ்வளவு, இட் இஸ் எல். அதே டைம் ஹெமிஸ்பியருடைய ரேடியஸ் அப்போ என்னவாக இருக்கும், டயாமீட்டர் எல்னா ரேடியஸ் என்னவாக இருக்கும், L/2 இருக்கும். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரிமைனிங் சாலிட் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியானால இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அதாவது இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இதெல்லாம் நம்மளால் டச் பண்ண முடியுது எல்லாமே கரெக்டாக. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இது மட்டும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இது எல்லாமே ஒரு சிலிண்டருக்கு பொறுத்த வரைக்கும், கியூபுன்னு பொறுத்த வரைக்கும் அது அப்படி தான். சரி, இப்போது ஒரு கியூப் இருக்குது, ஓகே, அதோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, ஓகே, அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கியூபை வெளியில், செமிஸ்பியரை வெளியில் எடுக்கிறேன். கரெக்டா? எஸ். இப்போ அதை எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக இப்போது இந்த பார்ட் நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த ஒரு பார்ட்ஸில் உனக்கு என்ன ஆகும், இதெல்லாம் டச் பண்ணுற ஏரியா, அந்த பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் டச் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். கரெக்டாக? அதாவது இந்த ஏரியா வந்து நம்ம டச் பண்ண முடியாது, ஓட்டையாக இருக்கும். இந்த ஏரியா வந்து ஓட்டையாக இருக்கும். அதுதானது πr². கரெக்டா? அதே டைம் ஸோ எனக்கு அந்த க்யூபில் இந்த இதில் மொத்தமாக உள்ள க்யூப், ஒரு க்யூப் இருக்குது, மொத்தமாக உள்ள க்யூபில் எனக்கு இந்த ஏரியா டச் பண்ண முடியாது. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் இந்த πr² போடலாமா? எஸ். இது போக வேறு என்னெல்லாம் டச் பண்ண முடியும், உள்ளே டச் பண்ண முடியும். எனக்கு உள்ளே வந்து அந்த கரண்டிக்கு ஸ்பூனுக்கு இருக்கும்ல, அதை நான் டச் பண்ண முடியும். அதனது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். அவ்வளோதான். ஸோ என்னோட சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், TSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் என்னது கியூப் வரும், ப்ளஸ் வேறு என்ன வரும், ஆட் பண்ண வேண்டியது இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியர். ஓகே, அதில் என்ன மைனஸ் பண்ணணும், இது மட்டும் நம்மளால் டச் பண்ண முடியாது. மைனஸ் என்னது, -πr². சரி, TSA ஆஃப் ஸ்பியர் என்னது 6 எழுதுவோம், 6 சைடு ஸ்கொயர், ப்ளஸ் CSA ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன πr², சரி 2πr² மைனஸ் πr². ஓகே, இப்போ 6 கியூபுடைய சைடு தான் என்னது லென்த் எல், அப்போ L² ப்ளஸ் 2π. நல்லா பாருங்கள், இந்த R² என்னது L/2, இதோட இதுவும் என்னது L/2. ஸோ 2πr² மைனஸ் πr² நான் வந்து πr² போட்டுக்கலாமா, πr² போடலாமா? அப்போ அதுதான் என்னது 6L² ப்ளஸ், இப்போ ஆருக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், L/2 போடுறேன். ஸோ சிம்பிள், முடிஞ்சது. ஓகே, புரியுதா? அதாவது இதோட ரேடியஸ் இந்த ரேடியஸ் ரெண்டுமே என்னது சேம் தான். ஸோ 2πr² மைனஸ் πr² என்ன πr². ஆரோட வேல்யூ என்ன, இட் இஸ் L/2, அதுக்கு ஹோல் ஸ்கொயர். அப்போது 6L² ப்ளஸ் πL²/4 இருக்கு. ஓகே, இப்போ நான் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன ஆகும், இட் இஸ் 24L² ப்ளஸ் πL² வரும். ஸோ இதில் L² நான் காமனாக எடுக்கலாமா? ஸோ L² காமனாக எடுத்தால் L² வெளியில் எடுத்துட்டேன், /4 வெளியில் எடுத்துட்டேன். ஸோ ரிமைனிங் L² வெளியில் இருந்தால் என்ன ஆகும், 24 ப்ளஸ் π இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ யூனிட் என்ன, இட் இஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ TSA of the remaining solid, total surface area of the remaining solid is equal to L² by 4 into 24 plus π square units.